சொன்னா கேட்டுக்கிறா, டிசிப்ளினா இருக்கிறா. வந்தா ஸ்லிப்பர் ரிமூவ் பண்ணி வைக்கிறது, யூனிஃபார்ம் அவளே ரிமூவ் பண்றது, ஸ்நாக்ஸ் முடிக்கிறது, ஹோம்ஒர்க் பண்ண உட்காருது. ஹோம்ஒர்க் பண்ணும்போது நான் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படி திரும்பினா ஓடிடுவா. டாடி அதான் சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் சண்டை தீராது. இப்படி திரும்பினா ஓடிடுவாங்க மேல, ராக்கி கிட்ட போயிடுவா. அப்புறம் புடிச்சு இழுத்துட்டு வந்து உட்கார வைப்பேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. மம்மிக்கும் நிவ்யாக்கும் ஒரு ஃபைட் நடந்துட்டே இருக்கும். அவளோட லைஃப் மாறிடுச்சு, என்னோட லைஃப் மாறிடுச்சு. எவ்வளவு மாற்றம் கொடுத்திருக்கு நிவ்யாவை. ரொம்பவே ஹாப்பி. அவ முன்னாடியே தான் நான் எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் போன் பண்ணி சொல்லுவேன், அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்டா இருக்கு, இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்டா இருக்கு, நிவ்யா படிக்கிறா, நிவ்யா அப்படி பண்றா இப்படி பண்றா. இவன் முன்னாடியே தான், ஏன்னா அவளும் கேட்கட்டும், அவன் பரவாயில்ல நான் இம்ப்ரூவ் ஆயிட்டேன். இப்ப அவன் வந்து கேட்பான், ஏமா நான் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டேன் இல்லாம இப்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு கேட்பான். சோ அதுவும் ஒரு என்கரேஜ்மெண்ட். அவளுக்கே முன்னாடி என்னமோ நம்ம கிட்ட ஒரு இது இருக்கு அப்படின்னு ஒரு கண்டிப்பா. அவன் முன்னாடிதான் எல்லாரும் சொல்றாங்க, ஏன் இப்ப இப்படி பேச மாட்டேங்கிறா, எப்படி பண்றா. பேசுறத பத்தி சொல்லுங்க. பேசுறதும் ரொம்ப கம்மியா தான் இருந்தது.